அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தான் எக்ஸல் ஆட்டோமேஷன் கிளாஸில் இன்னைக்கு 2வது நாள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து எப்படி வந்து openpyxl லைப்ரரி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி அப்டேஷன் பண்ணுறதுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து புதுசாக வந்து ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி சில அப்டேட்ஸ்லாம் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான விஷயம் என்னென்னா, முதல்ல ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுக்கும் பொழுது நான் பைத்தான் லேபில் 2வது ஃபோல்டர் lab 02ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உருவாக்கி, ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ lab 02 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பைத்தான் லேபில் lab 02 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து EMP மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 100 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலை வந்து நம்ம எப்படி வந்து பைத்தானுக்குள்ளே கொண்டு வந்து, ஸோ இதில் சில அப்டேட்ஸ்லாம் டேரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, புதுசாகவே ஒரு எக்ஸல் ஃபைலை உருவாக்குறது சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். இதில் எப்படின்னா இருக்கிற ஃபைலில் எப்படி அப்டேஷன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபைலோட பேர் என்னதான், EMP மாஸ்டர் அப்படிங்கிறது இந்த lab 02ங்கிற ஃபோல்டரில் இருக்கணும். அட் த சேம் டைம் lab2ங்கிற அந்த நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபைல் இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். என்ன செய்யுங்கன்னா, நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணணும், ஃப்ரம் openpyxl அப்படிங்கிறது தான் இதோடைய கமெண்ட்டு. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். என்னது இம்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒர்க் புக் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு ஒர்க் புக் அப்படின்னு கொடுக்கணும். லோடு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, WB சரியா, அந்த ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துட்டு அகெயின் லோடு ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அந்த ஃபைலோட நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபைலோட நேம் என்னது, EMP மாஸ்டர். ஸோ அப்போ EMP மாஸ்டர் அப்படின்னு போட்டு டாட் போட்டு என்ன செய்யணும், XLSX அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறனால என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து என்ன செஞ்சிடும், அந்த EMP மாஸ்டருங்கிற அந்த ஒர்க் புக்கே என்ன செய்யும், அந்த WPங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ஏதாவது எரர்ஸ் எதுவும் வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ எந்த எரருமே வரல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து கோடிங் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான கமெண்ட் என்னென்னா, அதில் இருக்கிற முதல் ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து EMP மாஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஷீட்டில் தான் நமக்கு டேட்டா இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஷீட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து WP.active அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதோடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம வந்து ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம அந்த லோட் பண்ணுற அந்த ஒர்க் புக்கோடைய முதல் ஷீட்டை என்ன செய்கிறேன், நான் வந்து இதில் லிங்க் பண்ணுறேன். அப்போ ஷீட் 1ல் என்ன செஞ்சிடும், அந்த முதல் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்திருக்கும். எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக ஒரு கமெண்ட் சொல்லித்தரேன். இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஷீட்டில் மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா, ஷீட் 1 டாட் மேக்ஸ் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்படி ப்ராக்கெட்டை இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணும்போது ஓகே கொடுங்க. என்ன ஆகுது, 101 ரோ இருக்குது. அப்போ மொத்தம் வந்து ஹெட்டரோட சேர்த்து மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, 101 ரோ இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடுது. அப்போ இது கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் ஆகிடுச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகே சரி. இப்போ அதில் உள்ள வேல்யூவை நான் வந்து எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிளாக இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஷீட் 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்கிறோம், உதாரணமாக A1 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம், வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அந்த A1ல் என்ன இருக்குதோ, அந்த ஷீட் 1ல் A1ல் என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். இது உங்களுக்கு தெரியும், வந்துச்சா, EMP ID. அதே A1க்கு பதிலாக நீங்கள் A2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், அதே மாதிரி என்ன செய்வோம், E001. ஸோ அதுக்கு அடுத்த ரோ எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா டேட்டாவுமே நான் வந்து கீழே 1 by 1 நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்து இப்போது ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணிக்கலாம்.
டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஆர் அல்லது ரோ ஏதோ சம்திங் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிட்டு இன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரியா, கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. உதாரணமாக நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன ரேஞ்ச் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1,5 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பாருங்கள். சாரி, இதில் ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு இப்படி கொலன்னு வச்சுக்கணும். வச்சுட்டு இதை முதல்ல ரன் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள். சாரி, இந்த இடத்துல டேப் ரன். ஓகே, இப்போ என்ன ஆகுது, 1 2 3 4. சரியா, அப்போது நான் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுது, 5ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன செய்யும், அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடும், அது வந்து முடிஞ்சிடும். ஸோ 1 2 4 அப்படின்னு நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இஎம்பி மாஸ்டருங்கிற எக்ஸல் ஷீட்டில் இருந்து அந்த ஒர்க் புக்கில் இருந்து நம்ம டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது ரொம்ப கவனமாக பாருங்கள். இப்போ என்ன செய்கிறோன்னா, இப்போது இந்த இஎம்பி மாஸ்டர்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து சேலரி அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. இந்த சேலரிங்கிற காலத்தில் நமக்கு என்ன இருக்குது, C2ல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு பேர் வந்து C2, இதுக்கு பேர் வந்து A2 அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம A2ல் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும். சரியா, A2ல் இருந்து A2 A3 A4 இந்த மாதிரி வரிசையாக பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்காக இங்கே என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வந்து சிம்பிளாக இந்த இடத்துல என்ன செய்வோம்னா ஷீட் 1 சரியா கொடுத்துட்டு என்ன செய்யணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன செய்யணும், A2 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்றீங்க, நீங்கள் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். டாட் வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும். கண்டிப்பாக என்ன செய்யணும், டாட் வேல்யூ கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இதை ரன் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ ரன் பண்ணுறேன். ரன் மாடல் கொடுத்தவொடனே என்ன செய்யுது, E001 ஏன் 4 டைம் வருது, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 1,5 கொடுத்ததுனால 4 டைம் வந்துடுது. பட் என்ன பிரச்சனைனா ஒரே நம்பரை டிஸ்பிளே பண்ணுது. ஆமாம், ஒரே நம்பர் தான் டிஸ்பிளே பண்ணோம்னா A2ஓட வேல்யூ தான் எட்டு சொல்லியிருக்கோம். சரி, அப்போ இந்த 2க்கு பதிலாக தடவை எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரணும், அடுத்து A3ன்னு வரணும், அதுக்கடுத்து A4ன்னு வரணும். இப்போ தடவை என்ன வரணும், 2ன்னு வரணும். அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன வரணும், 2 வரணும். எனக்கு எத்தனை வாட்டி வரணும், மொத்தம் வந்து இப்போ நான் வந்து 5 இருக்கட்டும். சரியா, ஓகே. அப்போ 2, அதுக்கடுத்து 3, அடுத்து 4 அப்படின்னு வரணும். அப்போ என்ன செய்யணும்னா, இதில் ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக பாருங்கள். இங்கே வந்து என்ன படிக்கணும், எஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த ஏ அப்படியே இருக்கட்டும், இந்த 2வை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சிம்பிள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ரோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சிம்பிள் திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதே தான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபைலை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள் அண்ட் அகெயின் ரன் அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன ஆகுது, E001 E002 E033. இப்போ நீங்கள் 5க்கு பதிலாக நீங்கள் 50 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தடவை 2 எடுத்துகிட்டு வரும். A2ஓட வேல்யூ, A3ஓட வேல்யூ, அதே மாதிரி A49 வரைக்கும் வரும். சரியா, A49ஓட வேல்யூ அப்படி மாதிரி வரும். ஓகேவா, சரி. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த எக்ஸல் ஷீட்டில் இஎம்பி மாஸ்டருங்கிற எக்ஸல் ஷீட்டில் மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்கோ, சாரி எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 100 இருக்கும். ஸோ அந்த 100 எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணணும். இந்த 50க்கு பதிலாக இது எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷீட் 1 டாட் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரோ அப்படின்னு கொடுத்துருங்க. சரியா, இப்படி கொடுத்துட்டு சரியா, இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ரன் பண்ணுங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா, ரன் மாடல். ஓகே, இப்போ என்ன வந்துருச்சு, கரெக்டாக 99 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ஏன் அந்த 1 வரல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இங்கே ஷீட் 1 டாட் மேக்ஸ் ரோ அப்படிங்கிற இடத்துல உதாரணமாக நமக்கு வந்து 101 ரோ இருக்குது அந்த எக்ஸல் ஷீட்டில். அப்போது 101 ரோ அப்படின்னா இந்த ரேஞ்ச் என்ன பண்ணணும்னா 2லேருந்து 100ன்னு சொல்லி தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் நான் 101 வரைக்கும் வரணும்னா இங்கே என்ன செய்யணும், +1 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுது, கரெக்டாக நமக்கு என்ன செஞ்சிருது, 100 அப்படின்னு சொல்லி வந்துடுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏக்கு பதிலாக பி அப்படிங்கிறத அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணி பார்க்கணும். நான் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே நீங்கள் 1 by 1 அப்படியே செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அதோட ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ சி அப்படின்னு கொடுத்துட்டு அகெயின் ரன் மாடல். ஓகே, ஃபினிஷ். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக வந்து இந்த இஎம்பி மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை வந்து நான் உருவாக்குறேன். உருவாக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சி காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவோட
ஒரு 1000 ரூபாயை கூட்டி எதில் போட போகிறேன், இந்த பக்கத்து செல்லில் போட போகிறேன். அதை தான் உங்களுக்கு இப்போ லைவாக காட்ட போகிறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு புதுசாக ஒரு காலத்தை வந்து என்ன செஞ்சாச்சு, நமக்கு வந்து இங்கே உருவாக்கியாச்சு. சரியா? இன்க்ரிமெண்ட் சேலரிங்கிற ஒரு காலம் வந்து உருவாக்கிட்டு அதில் அப்டேட் பண்ண போகிறோம். என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த டி வரிசையில் இந்த சியில் இருக்கக்கூடிய C2ங்கிற வேல்யூவை நான் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ நான் C கரெக்டாக மேப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ C2ல் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். சரியா? அப்போ அதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஓல்டு சேலரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? ஓல்டு அண்டர்ஸ்கோர் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு ஈக்குவல் டுன்னு போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இப்படி போட்டால் என்ன நடக்கும், C2ஓட வேல்யூ எடுத்து ஓல்டு சேலரியில் போடும், திருப்பி C3ஓட வேல்யூ எடுத்து ஓல்டு சேலரியில் போடும். அப்படி ஒவ்வொரு ரோவாக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய சேலரி எடுத்துகிட்டு வந்துடும். சேலரி எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும், அதோட நமக்கு என்ன செய்யணும், 1000 ரூபா ப்ளஸ் பண்ணணும். அப்போது ஓல்டு ஈக்குவல் டு நியூ சேலரி ஈக்குவல் டு ஓல்டு சேலரி ப்ளஸ் 1000 அப்படின்னு போடணும். அப்போ என்ன நடக்கும், அந்த ஏற்கனவே இருக்கிற சேலரியோட 1000 ரூபாய் ப்ளஸ் பண்ணி நியூ சேலரிங்கிறதுல போடும். இந்த நியூ சேலரி எதில் ஒதுக்கி போடணும், ஷீட் 1ஓட போட்டு F அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் கோட்டேஷன் போட்டு டி, அதே மாதிரி ரோ அப்படின்னு போட்டுட்டு டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு என்ன பண்ணணும், நியூ சேலரின்னு போடணும். அவ்வளோதான். சரி, இப்போ என்ன ஆகும், கரெக்டாக என்ன செஞ்சிடும், இந்த நியூ சேலரி இந்த 1000 ரூபாய் ப்ளஸ் பண்ண வேல்யூ என்ன செஞ்சிடும், ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும். இப்போ முதல்ல உள்ளே வரும், வந்துட்டு C2ஓட வேல்யூ எடுத்து ஓல்டு சேலரியில் அப்ளை பண்ணும். C2ஓட வேல்யூ எடுத்து எதில் செய்யும், இந்த C2 இருக்குல்ல, இந்த C2ஓட வேல்யூ எடுத்து ஓல்டு சேலரிங்கிற வேரியபிளில் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது 46,525 இருக்குது, அந்த 46,525ஓட 1000 ரூபாயை ப்ளஸ் பண்ணி 47,525 மாற்றி நியூ சேலரியில் அப்ளை பண்ணும். அந்த 47,525 என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குள்ளே இந்த C1.D2ஓட வேல்யூவில் என்ன செஞ்சிடும், அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடும். இது எல்லாமே வந்து எதில் நடக்கும் அப்படின்னா, மெமரியில் மட்டும்தான் இது நடந்துகிட்டு வருது. இது மெமரியில் இந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறத முன்னாடியே என்ன செஞ்சிடும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஒர்க் புக்கில் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு என்ட்ரு அடிக்கிறீங்க, என்ட்ரு அடிச்சுட்டு இன்னொரு தடவை என்ட்ரு அடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ட்ரு அடிச்சு கீழே வந்துடணும். ஏன்னா அந்த ஃபார் லூப்பை தாண்டி நீங்கள் வெளியே வந்துடணும். வந்துட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும். இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு WB டாட், சரியா, சேவ், WB டாட் சேவ் அப்படின்னு போட்டு நார்மல் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, நார்மல் ப்ராக்கெட் இருக்குது. சரியா? எந்த ப்ராக்கெட் கொடுக்குறேன்னு நான் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சரியா, EMP மாஸ்டர் டாட் XLX அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, டபுள் கொட்டேஷன் அப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ரன் மாடல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, இங்கே எந்த எரருமே வரல. அப்போ நம்ம நேரம் எங்கேயே பார்க்கணும், இந்த EMP மாஸ்டருங்கிற ஃபைலை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அது வந்து ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்துடும். இல்லை சார் எனக்கு இந்த ஃபைலில் வேண்டாம், எனக்கு இன்னொரு ஃபைலில் போய் அது ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதிலே ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரன் மாடல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஃபைலை என்ன செஞ்சிடும், அது வந்து உருவாக்கிடுச்சா, EMP மாஸ்டர் காப்பி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபைலில் இங்கே இருக்கும். பட் சேம் டைம் இங்கேயும் வந்துடும். நல்லா கவனமாக பாருங்கள். இதே வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபா நான் கூட்டுறேன், ஒவ்வொரு சம்பளத்தையும் 10,000 ரூபான்னு கூட்டுறேன். ஆனால் ஸ்டோர் பண்ணுறது இதில் காப்பியில். சரியா? அப்போ ரன் மாடல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் திருப்பி அங்கே போகிறேன். போயிட்டு EMP மாஸ்டரில் 47,000 தான் இருக்குது. பட் காப்பியில் என்ன இருக்குது, 56,000 இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஃபைலில் போய் தான் என்ன செய்யும், அது வந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்டாக என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சா, வந்துருச்சா. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கான்செப்ட்டு. சரியா? அப்போ இதே அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஸோ இதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ஷீட்டில் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் வந்து கிளாஸில் சொல்லித்தரேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நல்லா திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ரியல் டைமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கோம். நிறைய புது விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.